ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் தான் செகண்ட் செமி ஃபைனல் முடிஞ்சு போச்சு. பாட்னா பேரிஸ் கெத்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபேன்சி டீம் வேறு டபங் டெல்லி அன்பீட்டன் 15 மேட்சாக லைன் அன்பீட்டனில் வந்தாங்க. அவங்களும் நெக் அண்ட் நெக்ட்டு போச்சு. இதுவும் கடைசி ரைட்டில் தான் முடிவாச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எப்படி ஹரியானா வச்ச ஜிபி யோதா கடைசி சூப்பர் டேக்கில் முடிஞ்சதோ அதே மாதிரி இந்த மேட்சும் கடைசியில் போய் அயான் அவுட் பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் பிரில்லியன்ட். அது ஸ்பெஷலி அந்த ராகுல்ன்ற ஒரு சப்ஸ்டியூட்டை வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. அது அந்த இடத்துல அவுட் ஆனது அங்கே தான் மாறிச்சு லாஸ்ட் மொமெண்ட். சரி, அதுக்கு முன்னாடி போன வரைக்கும் எப்படி போனாங்க நம்ம பார்த்துருவோம். பாட்னா பேரேஜ் பேக் டு பேக் நாக் அவுட் விளாட்றாங்க. நேற்று ஒன்று விளாட்றாங்க, இன்றைக்கி ஒன்று விளாட்றாங்க. எவ்வளோ எனர்ஜி வேணும். தேவாங்க் அயன்லாம் பயங்கரமான எனர்ஜி லெவல் ஹை. டபங் டெல்லி 4 days ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வராங்க. நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபுல்லி இன்ஜூர்லேருந்து ரெக்கவர் ஆனாரா தெரியல. ஏன்னா காமெண்டேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அவர் விளையாடும் போது. பட் டெல்லி பிள்ளையர் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க 10வது நிமிஷத்துல. அதுக்குள்ளே லைன் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. டெல்லியோட ஃபர்ஸ்ட் ஆல் அவுட்டே 15வது நிமிஷம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 14-18. 10வது நிமிஷத்தில் ஆஷு மாலிக் பெஞ்சில் இருந்தார். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தில் 7.5 நிமிஷம் ஆஷு மாலிக் பெஞ்சில் இருந்தார், அவங்க மெயின் ரைடர். அப்போ தான் கணக்கு போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வந்திருக்காங்க அவங்க ரேது சாப் அந்த கோச்சு. அதே மாதிரி சப்ஸ்டிடியூட் மோஹித் ஒருத்தர் வந்தாருங்க 15வது நிமிஷம். அவர் வந்ததுக்கப்புறம் தான் சூப்பர் ரைட்லாம் எடுத்தார். அவர் தான் பாயிண்ட் நிறைய எடுக்க ஆரம்பித்தார். இவன் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆஷு மாலிக் கூட அந்த பையன் நிறைய எடுக்க ஆரம்பிச்சாப்புல, அந்த மோஹித் அண்ட் புதுசாக வந்த பையன் சப்ஸ்டிடியூட்டில். அண்ட் ஆஷு மாலிக் திரும்பி வந்தார். அப்போ வந்து ஆல் அவுட்டு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா அந்த மோஹித் 2 பேரை அவுட் பண்ணதுனால ஆஷு மாலிக் உள்ளே வந்தார். டிலே. அப்போ அயன் போய் கன்னத்தில் போய் லேசாக அப்படி தட்டிட்டு வர்றாருங்க டபங் டெல்லி டிஃபெண்டரை. அப்படி பார்த்து கன்னத்தை காமிச்சிருக்காரு, பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி. அதாவது சமோச்சித புத்திங்க, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். எப்படி அவுட் பண்ண, யார் அப்போ அவனு போய் மேலே போய் விழுவணும், காலை போட்டு வைக்கணும், அப்படிலாம் இல்லை. எப்போ தேவை ஜஸ்ட் ஒரு டச்சு. பிரமாதம் அயனோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்கிறேன் நான். அதே மாதிரி டபங் டெல்லி கோச் நடுவில் உள்ளே வந்தார். அவர் வரை கூப்பிட்டு வான் பண்ணார் ரெஃபரிப்பா, போய் உட்கார் பண்ணி சும்மா நின்றுட்டு அந்த மாதிரின்னு. அப்புறம் ஆஷு மாலிக் தான் லாஸ்ட் மேன் அவுட், ஆல் அவுட். அப்புறம் கம்ஸ் அண்ட் கோஸ் வராரு, அவுட் ஆகிட்டு வெளில போயிடுறாரு. அப்படி தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் அப்போ 14-18. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது 17-10 ஸ்கோர். ஒரு ஸ்டேஜ்லையுமே இவங்க ஹெட் வரவே இல்லை. டபங் டெல்லி ஈக்குவலாக தான் இருந்தது. 26, 26, 27, 27 இந்த எண்டில் 15 நிமிஷத்தில் 14-18 6 பாயிண்ட்ஸ் லீடு பாட்னா. 20 ஆஃப் டைமில் 17-10 7 பாயிண்ட் லீடு 7 பாயிண்ட் லீட்லேருந்து ஈவனாக கொண்டு வந்ததுக்கப்புறம் மிஸ் பண்ணுறது வந்து டசன்ட் லுக் நைஸ். பட் எனிவே தே ட்ரை தர் லெவல் பெஸ்ட். யங்ஸ்டர்ஸ் இல்லையா, பிரமாதம் விளாண்டாங்க. 25 நிமிஷம் 19-12 அகைன் 7.8. 30th minute 22-16 6 பாயிண்ட் லீடு. 35th minute தான் டை ஆகுது 26-26. கடைசி 5 நிமிஷம் இவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டபங் டெல்லி ஆஷு மாலிக் ஆகட்டும், நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், அவங்க அவங்களுக்கு முன்னாடி அந்த பசங்க பிரமாதம் பண்ணி காமிச்சாங்க. யூத் தான், யங்ஸ்டர்ஸ் கேம் இது. அண்ட் பிரமாதமாக விளாண்டாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேட்சை பாட்னா பேரேஜ். அது பார்ட் ஆஃப் த கேம் தான். குடுன்னு போய் நம்ம தான் குடுன்னு போய் இந்த பாட்னா பேரேஜ் எதிராக ஸ்டார்டிங்கில் +14 அதில் பிக்கப் பண்ணவர் தான் தேவாங்க். இப்போ பாருங்கள் எங்கே போய் நிற்கிறாருன்னு. குட் டேலண்ட் எங்கே இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம. ரைட். அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் பண்ணாங்க. அதனால தான் கொஞ்சம் அவங்க கிட்டக்க வர மாதிரி இருந்தது. பாட்னா பேரேஜ் டிஃபென்ஸ் சுபம் 4 out of 4 அவர் அது வரைக்கும். அதே மாதிரி அங்கீத் 3 out of 4. அந்த சைடு டிஃபென்ஸ் அந்தளவுக்கு சக்சீட் ஆன மாதிரி தெரியல. ஆஷு மாலிக் 30 நிமிஷத்தில் 14 நிமிஷம் வெளில இருந்தார். அவுட் ஆஃப் த கோர்ட் ஆர் பெஞ்ச். வேணும்னு போல அவுட் பண்ணி அவருக்கு வெளில வச்சாங்க. ரிவைவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த சப்ஸ்டிடியூட் மோஹித் தான் திருப்பி 13 minutes போய் 2 பாயிண்ட் எடுத்தார். திருப்பி ஆஷு மாலிக் உள்ளே வந்தார். அப்போ தான் டபங் டெல்லி 20-16 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆச்சு. டபங் டெல்லி ஒருத்தர் செல்ஃப் அவுட். இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே பாயிண்ட் கிடைக்கும் போது இருக்கிற பாயிண்ட்டை ஒருத்தர் செல்ஃப் அவுட் ஆகிட்டு போட்டார். தேவாங்க் அந்த அளவுக்கு ஹைட்டு வச்சு இப்படி பண்ணுற அவங்க நிறையமே வெளில போயிடுறாங்க. அண்ட் தேவாங்க் ஒரு பாயிண்ட் எடுத்தாரப்போ 22-16 அகெயின். ஆஷு மாலிக் ஒரு 2 பாயிண்ட் எடுத்தார். ரொம்ப நல்லா இருந்தது. 22-18 30வது நிமிஷத்தில் ஜம்ப்பு டைவு கிவ் நிலமை பண்ணி எடுத்துட்டார் ஒரு 2 பாயிண்ட்டு. -4 தான். 32nd minute டபங் டெல்லியோட அந்த ராகுல் சப்ஸ்டிடியூட் அவர் வந்து தேவாங்க ஒரு காலில் பிடிச்சி இழுத்தாருங்க. அப்புறமா எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரே காலில் பிடிச்சி இழுத்தாரு அவரோட ஒரு காலில் தேவாங்க அவுட் ஆகிட்டாரு. இந்த என்னதான் கடைசியில் அந்த மிஸ்டேக் பண்ணாலும் அந்த பையன் ராகுல் அந்த 32nd minute திருப்பி கேமை டபங் டெல்லி உள்ளே கொண்டு வந்தது அவர் தான். தட் வாஸ் வெரி குட். நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த ராகுல் ஒரே ஆள் பிடிச்சி அவர் கால் ஒரே ஒரு டாலு இழுத்ததுக்கப்புறம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. 22-19 அப்போ ஸ்கோரு. அண்ட் 32வது நிமிஷம் தான் நடந்தது. அப்புறம் பாட்னா பேரேஸ் 2 பேர் தான் இருந்தாங்க பேட்டில். அதில் தேவாங்க் கொண்டு அந்த தேவாங்க் கால் பிடிச்சி தான் அவுட் ஆகிட்டார். 1-1. கடைசி ஆள் சரண்டர் ரைடு. அது எப்போதுமே சரண்டர் ரைடு தான் பண்ணுவாங்க. பாட்னா பேரேஸ் ஆல் அவுட் 23-22 1 பாயிண்ட் தான் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ். 31வது நிமிஷம் தான் ஆல் அவுட் ஆனாங்க பாட்னா. அண்ட் 2 டீமோட டிஃபென்ஸும் போனஸில் ரொம்ப டிஃபென்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே மாதிரி ரைடர்ஸ் வேறு டீலிங் இன் போனஸ் தான். நிறைய போனஸ் எடுக்கிறதா பார்த்தா பாயிண்ட்ஸ் அவ்வளோ எடுத்த மாதிரி தெரியல. அதான் ஆஃப் டைம் ஸ்கோரே பாருங்கள் 17-10 ரிஃப்ளெக்ஷன். 34th minute கூட 24-24 அப்புறம் 26-26
திடீர்னு சுதாகர் அனுப்பிச்சு விட்டாங்க, போ நீ போன்னு 32nd மினிட்ல வந்தார். எம்டி ரைடு. திடீர்னு ஹை ப்ரொஃபைல் மேட்ச் இத்தனை நாள் விளையாடாம திடீர்னு அமிச்சா அது ஆகதான் செய்யும். 2 ரைடு எடுத்தால் 2 எம்டி ஆச்சு, நோ ப்ராப்ளம். அப்புறம் தேவாங் போனால் ஃப்ளாட்டாக அவரை பிடிச்சி அவுட் பண்ணிட்டாங்க. கீழே அப்படியே பிடிச்சி இழுத்து போட்டாங்களா, அவுட் ஆனார். ஃபர்ஸ்ட் டைம் டபங் டெல்லி லீட் ஆகுது 26-27, ஒரு பாயிண்ட் லீடில் போகிறாங்க அவங்க. சுதாகர் வந்தப்போ ஒரு பாயிண்ட் அவங்க லீடில் தான் இருந்தாங்க 26-27. பட் அகெயின் அப்புறம் ஆஷு மாலிக் வந்தார். 27-7 இருக்கும்போது டூ ஆர் டை, ஒன்றும் பண்ண முடியல. 28-27 ஆயிடுச்சு, அவுட் ஆகிட்டார். அப்புறம் அயன் நேராக இப்போ யோகேஷை போய் தொட்டு வந்தார். இந்தப்பா நான் ஒன்று ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்த மாதிரி போய் டக்குன்னு அடிச்சு வந்துட்டார். 29-27 2 பாயிண்ட் லீடு போயிட்டாங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. நவீன் எக்ஸ்பிரஸ் 30 செகண்ட் இருந்தது மேட்ச் முடிகிறதுக்கு. அண்ட் போனார், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாருங்க. அந்த மிட் லைன் கிட்ட 4-5 பேர் சேர்ந்து இழுத்தாங்க. அவர் வேணா அந்த லைனை தொட்டிருந்தா அவங்க ஜெயிச்சிருந்துருப்பாங்க. மொதல் மேட்ச்லேயும் அப்படி தான் ஆச்சு. அந்த லைனை தொட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க, முடியல. அதுக்குள்ளே இன்னொருத்தர் பிரச்சனை பாயிண்ட் வந்து கையை 2 பேர் வந்து பிடிச்சாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டார். அது தம்ப்நெயில்ல கூட போட்டிருக்கேன் பாருங்க, அந்த டிஃபைனிங் மூமெண்ட் அது. ஸோ அந்த இடத்துல 30-28 அவர் அவுட் ஆனார் வேறையா. 30-28 ஆச்சு ஸ்கோரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்கிள் ஆஃப் செமிஃபைனல் 2னா அந்த பாட்னா வந்து 2 பாயிண்ட் எடுத்தாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 32-28. அயன் போய் ராகுல் அவுட் பண்ணது. அயன் போய் ராகுல் அவுட் பண்ணி டபங் டெல்லி இன்னொருத்தரை அவுட் பண்ணதுனால அந்த 2 பாயிண்ட் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆஃப் டைமில் 17-20, 35 மினிட்ஸில் 26-26, லாஸ்ட்டில் இவன்ச்சுவலி 32-28. ரைடு பார்த்தீங்கன்னா பாட்னா 16, டெல்லி 17. சூப்பர் ரைடு, நத்திங் மச். டேக்கிளில் வந்து பாட்னா 12, இவங்க 9 பாயிண்ட் தான் டபங் டெல்லி. ஆல் அவுட் ஆளுக்கு 1-1, 2 பாயிண்ட்டு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாட்னாக்கு 2 கழிச்சு. ஒருத்தர் வெளில தெரியுமா, அதான் அது ஒன்று லாபி அவுட்டு, அது ஒன்று. போக வச்சார் அவர், அப்படி இப்படி இப்படி உத்தர காமிச்சு நம்ம தேவாங்க. அப்புறம் அவங்களுக்கு 0. மொத்தத்தில் இதுதான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸ். இப்போ பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்க? பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். 2 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது அவரால். எப்படி அர்ஜுன் தேஷ்வாலும் 2 பாயிண்ட் தான் எடுத்தார் எலிமினேட்டரில் ஜெய்ப்பூருக்கு. அண்ட் நவீன் அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டார் உட்காந்து, என்ன பண்ணுறது. அப்புறம் ஆஷு மாலிக் 9 பாயிண்ட் தான் இருந்தார். ரொம்ப நேரம் வெளில இருந்தார் அவர், 18-20 நிமிஷம் வர வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெளில. அப்புறம் அஷிஷ்ன்ற ஆல்ரவுண்டர் 0 பாயிண்ட். கௌரவ் செல்லன்ற ஆல்ரவுண்டர் அவர் ஒரு 0 பாயிண்ட். அஷிஷ்ன்றவங்க ஒரு 0 பாயிண்ட். இந்த விளையாண்ட 7 பேரில் 3 பேர் 0 பாயிண்ட்னா எங்கேருந்து ஜெயிக்கிறது? மார்ஜின் ஆஃப் டிஃபீட் பாருங்கள் 4. இந்த பசங்க ஆளுக்கு 2 எடுத்திருந்தா கூட ஜெயிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ டீம் கேம். வரும் ஆஷு மாலிக்கே நம்பிட்டு இருக்கக்கூடாது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்டர்வியூ எடுக்கும்போது நவீன் எக்ஸ்பிரஸ் நிறைய விஷயங்கள் பேசுகிறார். அவரும் தேவாங்கும். அந்த வீடியோ அப்புறம் நான் எடுத்துகிட்டு வரேன். அதில் சொன்னதுக்கும் மேலே நடந்ததுக்கும் யூனோ ப்ரெசன்ஸ் கான் பிளேம் எனி ஒன். மேட்ச் இது ப்ரெஷர் வேறு. செமிஃபைனல் சந்தீப் ஒரு பாயிண்ட் எடுத்தார் அவங்களுக்கு. அப்புறம் சப்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா அந்த ராகுல்ன்றவர் 3 பாயிண்ட் எடுத்தார், லெஃப்ட் கவர். அதான் அயாங்க் அது தேவாங்க காலை பூச்சி தரல அவரு. அப்புறம் மோஹித்னு ஒரு ரைடர் புதுசாக வந்தார், அவர் சப்ஸ்டிடியூட். அவர் 7 பாயிண்ட் எடுத்தாருங்க. நவீனால 2 தான். ஆஷு மாலிகால 9 தான். சரி, இந்த பக்கம் வருவோம். தேவாங்க இன்னைக்கு கம்மியாக உட்கார வச்சிட்டாங்க. 8 பாயிண்ட் தான் தேவாங். அயன் ஒரு 8 பாயிண்ட். குர்தீப் ஆல்ரவுண்டர் ஒரு 0. தீபக்ன்ற ஒரு 3 பாயிண்ட். அப்புறம் நவ்தீப் 0. சிவம் சுண்டே 5. அப்புறம் அங்கித் ஆல்ரவுண்டர், அவர் தான் கேப்டன், அவர் 4 பாயிண்ட்டு. சுதாகர் 35th மினிட் வந்தார், 0 பாயிண்ட். 2 ரைடு எடுத்து எடுக்க முடியல. நவர்தலஸ் மேட்ச் ஜெயிக்கணும், அதான் முக்கியம். ஸோ யாருமே சூப்பர் ரன் எடுக்க உள்ள அந்த சைடு. சூப்பர் ரன் எடுக்கிறாங்களோ ஹைவே எடுக்கிறாங்களோ மேட்ச் ஜெயிக்கணும், அதுவும் நாக் அவுட் செமிஃபைனல். நான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வர்சஸ் பட்னா பரிசோ துசி கீக்கி தேய்த்தா அவர் தான். அவர் ஒரு அக்ரெசிவ் கோச், ஒரு அமைதியான கோச். பார்ப்போம் என்ன ஆகுது ஞாயிற்றுக்கிழமை. அதோட ப்ரிவியூலாம் பொறுமையாக எடுத்துகிட்டு வருவோம். இதோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு பட் மேட்ச்சுக்கு முன்னாடி இவங்க பேசுனது அது எல்லாத்தையுமே நான் அப்புறமா எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் ஹரியானா ஸ்டேஜ் ஆல்ரெடி போட்டாச்சு அவங்க ஃபைனல் போனதை. பார்க்குறவங்க அதுவும் போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு வியூஸ் இல்லை. சூப்பர் தேங்க்ஸ் போடுறவங்க போடலாம். 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். எனிவே இன்னொரு வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.